தங்கம் வாங்கலாமா வேண்டாமா? தங்கம் வந்து ஜனவரி 29 ஜனவரி மந்த் எண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 22 கேரட் கோல்டே வந்து ஒரு ரூ. 16,000 பக்கம் இருந்துச்சு. இப்போ வந்து 13,000 பக்கம் வந்துருச்சு. ஒரு ரூ. 2,500 வரைக்கும் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். அப்போ வந்து இது வாங்காதீங்க, பெருசா ரொம்ப இன்க்ரீஸ் ஆன லெவலு அப்படின்னு நானே பேசியிருக்கேன். நெறைய சேனல்ல பேசியிருக்கோம். நெறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அப்பவுமே மக்கள் கேட்காம போய் இப்போ ஏறிடுச்சு, இன்னும் ஏறும், இன்னும் ஏறும்ன்னு சொல்லி ஃபோமோ. அப்ப அந்த இது மூவ்மெண்ட்ல போய் விழுந்தாச்சு. நெறைய பேரு கடன் வாங்கிலாம் வாங்கியிருக்காங்க. கடன் வாங்கிலாம் நகைய வாங்கியிருக்காங்க. இல்லன்னா கோல்டுல இன்வெஸ்ட்மென்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோல இனிமேல் தங்கத்த எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இன்னும் ஏறுமா? குறையுமான்றத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். வணக்கம். நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ தங்கம் ஏன் குறைஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசுவலா நேத்து கூட ஒரு கிளையன்ட் பேசும்போது, மியூச்சுவல் ஃபண்ட்ல ரீடீம் பண்ணிட்டேன். இத வந்து எங்க முதலீடு பண்ணலாம்? தங்கம் வாங்கலாம்னு இருக்கேன். இல்ல வித்துட்டுமா? அப்படின்னாரு. தங்கம் வந்து அவர் சொன்ன ரீசன் நான் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னது, போன தடவ உக்ரைன், ரஷ்யா பிரச்சனை வரும்போது ஏறும்னு சொன்னாங்க, ஏறுச்சு. இந்த தடவையும் 2 நாட்டுக்கு நடுவுல சண்டை. அது ஏறிதானே ஆகணும். ஏன் குறைஞ்சது அப்படின்னா, இல்லங்க அது அது மட்டும் ரீசன் கிடையாது. போன தடவ வெறும் பிரச்சனை அண்ட் யுஎஸ் தான் காரணம் தங்கம் விலை ஏறினதுக்கு. ஏன்னா, யு ரஷ்யா மேல சாங்ஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. டாலர விக்க முடியாதுன்னு சொல்ட்டாங்க. ரஷ்யா என்ன பண்ணாங்க, இனிமேல் வந்து பிரச்சனை வரக்கூடாதுன்றதுக்காக, அவங்க வந்து கோல்டு வாங்க ஆரம்பிச்சாங்க. அந்த பிரச்சனைய பார்த்த பிறகு சைனா, இந்தியா உட்பட மத்த நாடுகள்லாம் கோல்டு ரிசர்வ்ஸ இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ 22க்கு மேல 23, 24, 25 வரைக்கும் தங்கம் வாங்குறது வந்து சென்ட்ரல் பேங்க்ஸே நெறைய பண்ணாங்க. இத தாண்டி ரீட்டெயில் டிமாண்ட். சென்ட்ரல் பேங்க்ஸுக்கு டன் கணக்குல வாங்க ஆரம்பிச்ச உடனே ரீட்டெயில் டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஆட்டோமேட்டிக்கா கோல்டு விலை கன்னா பின்னான்னு ஏறுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் டாரிஃப் இஷ்யூஸ் வந்துச்சு. இதுக்கு காரணம் மறுபடியும் யுஎஸ் தான். யுஎஸ்ல இருக்க பிரசிடென்ட் நம்ம ட்ரம்ப் வந்து என்ன பண்ணிட்டாரு, டாரிஃப் வந்து சைனா மேல 200%, சைனாவும் இவ்வளோ பர்சன்டேஜ் போடுன்னு மாத்தி மாத்தி சண்டை போட்டதுனால, இன்னமும் யுஎஸ் டாலரை எதுக்கு நம்பணும் அப்படின்ற டாக் பரவலா போக ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் வந்து இப்போ அந்த டாக்ஸ் வந்தோடனே மறுபடியும் யுஎஸ் டாலரை வித்துட்டு கோல்டு பக்கம் போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னு ஒரு டாக்ஸ்லாம் நிறைய நடந்துச்சு. இதெல்லாம் போய் ஓரளவுக்கு ஸ்மூத்தன் அவுட் ஆச்சு அப்படின்னும் போது மறுபடியும் பிரச்சனை சண்டை வந்துச்சு. அந்த கோல்டு விலை பீக்ல போகும்போதே யூஎஸோட ட்ரெஷரி பில்ஸ் தான் அதிகமாக இருக்கு. இதை வந்து நம்மளால வந்து கடன் திருப்பி கட்ட முடியாது. யூஎஸ் ட்ரெஷரிஸ்னா என்னன்னா, யூஎஸ்க்கு தேவையான பணத்தை பாண்டு பத்திரம் இஷ்யூ பண்ணுவாங்க. உலக நாடுகள்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு, ஏன்னா டாலர் வந்து எல்லா நாட்டுக்கும் தேவைப்படுது. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு பணப்பரிமாற்றம் நடக்குது, இல்ல கூட்ஸ் பரிமாற்றம் நடக்குதுன்னா அது டாலர் மூலமா தான் நடக்குது. க்ரூட் ஆயில் வாங்குறது, மற்ற இம்போர்ட்ஸ் எல்லாமே டாலர்ஸ் மூலமா தான் நடக்குது. ஸோ இதுக்கு டாலரோட தேவை அத்தியாவசியம். அப்போ இந்த சுச்சுவேஷன்ல தான் வந்து யுஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகமா இருக்கு. இது குறைக்கணும்னு யுஎஸ் பிரசிடென்ட் பேசிட்டு இருந்தாரு. ஜனவரி கடைசியில இது குறைக்கிறதுக்காக நான் புதுசா ஒருத்தரை நியமிக்க போறேன். அவரு தான் பொசிஷன் எடுத்துக்க போறாருன்னு பேசின உடனே அவர் வந்து ட்ரம்போட ஆளு. அவர் வந்தா குறையும்ன்ற ஒரு டாக் உலக அளவுல போக ஆரம்பிச்ச உடனே தங்க விலை கொஞ்சம் சரிய ஆரம்பிச்சது. அதுக்கு அடுத்த மாசம் இந்த சண்டை 2 நாட்டு யுஎஸ், ஈரான் சண்டை ஆரம்பிச்ச உடனே அதுக்கு அடுத்த லெவல்ல கரெக்ஷன் ஆக ஆரம்பிச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா ரூ. 2,500 வரைக்கும் கரெக்ஷன் ஆயிருக்கு. இதுக்கு அல்டிமேட் ரீசன் யுஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமா இருக்கு. பீக்ல இருக்கு. இன்ஃப்ளேஷனும் அதுல இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. யுஎஸ் இன்ஃப்ளேஷனை கட்டுப்படுத்தணும்னா யுஎஸ் டாலர் ரேட் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்னு யுஎஸ் டாலர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யாரெல்லாம் தங்கமா வச்சிருக்காங்களோ அவங்க தங்கத்தை வித்துட்டு யுஎஸ் டாலர்ல முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது யுஎஸ் ட்ரெஷரிஸை மறுபடியும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. உலகத்துல இன்னமும் டாலரோட சர்க்குலேஷன், டாலரை டிரான்சாக்ட் பண்ற லெவல்ஸ் குறையல. அது வந்து முக்கியமான ஒரு விஷயம், ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. அப்போ யுஎஸ் டாலரோட ஃபோக்கஸ், யுஎஸ் டாலரோட ஒரு பிரைம் ஸ்பாட்ல இருக்கிறது இன்னமும் குறையல அப்படின்றது தான் உண்மை. அதை தாண்டி யுஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அடுத்து இந்த 6 மந்த்ஸுக்குள்ள ஒரு தடவையாவது குறைப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னலை புதுசா வந்த ஃபெட் சேர்மன் சொல்லியிருந்தாரு. சாரி, இன்க்ரீஸ் பண்ணுவோம், தப்பா சொல்லிட்டேன். இன்க்ரீஸ் பண்ணுவோன்றத யுஎஸோட ஃபெட் சேர்மன் சொல்லிட்டார். இன்க்ரீஸ் பண்ணுவோம்னா ஆல்ரெடி இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம், இன்னொரு 1/4%, 1/2% ஏத்துறாரு அப்படின்னா அப்போ வந்து கண்டிப்பா இன்ஃப்ளேஷன் இன்னும் குறையல, அது இன்க்ரீஸ் ஆகும்ன்றது அப்பட்டமா எல்லாருக்கும் தெரியுது. எப்படி தெரியுதுன்னா, க்ரூட் ஆயில் பிரைஸ் அந்த 2 நாட்டுக்கு நடுவில் இருக்க சண்டையினால ஹோர்மஸ் நீரிணை மூடி வச்சதுனால, அந்த பிரச்சனையில் இருக்கிறதுனால க்ரூட் ஆயில் பிரைஸ் உலகத்துல இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. போன 2-3 வாரமா $70 வரைக்கும் குறைஞ்சது. மறுபடியும் அந்த யுஎஸும் ஈரானும் சண்டை போட ஆரம்பிச்சதுனால மறுபடியும் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்ஃப்ளேஷன் மறுபடியும் குறையாது, இன்னும் இன்க்ரீஸ் ஆகுன்றது எல்லாருக்கும் தெரியுது. அது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா யுஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகும். யுஎஸோட இன்க்ரீஸ் ஆச்சுன்னா
கோல்டில் வச்சுருக்க பணம் கோல்டை விற்றுட்டு சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாமே மறுபடியும் யூஎஸ் ட்ரெஷரிஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% இருக்குது. இது எவ்வளோ குறையலான்னா மேபி இங்கேருந்து இன்னொரு 5 to 10% குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ ஒரு 13,000 பக்கம் இருக்குன்னா மேபி ஒரு 12,000 கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் பர் 22 கேரட் இருக்குன்னு சொல்லலாம். சரி, எல்லாரும் வாங்கிட்டீங்க, என்ன பண்ணலான்னா பியோர் இன்வெஸ்டராக, ஏன்னா இது வந்து அன்சர்டைன் சுச்சுவேஷன். இப்போ நான் சொன்னது வந்து அடுத்த 2 வாரத்தில் மாறலாம். அன்லெஸ் அண்ட் அன்டில் இப்போ ஒரு நிலையான பிரதமராக இருக்காருன்னா என்ன பண்ணுவார், அவரோட தாட் ப்ராசஸ் என்னன்னு எல்லாரும் கணிப்பாங்க. அதை வச்சு எப்படி நடக்கலாம்னு சொல்லுவாங்க. இப்போ இருக்கிற ட்ரம்ப்பை பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னு யாருக்கும் தெரியல, என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் புரியல. அப்போது யூஎஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கணும்னு ஒன்று பேசுகிறாரு, ஆனால் அவரோட நடவடிக்கை எல்லாம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறது, யூஎஸ் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுல தான் போய் நிற்குது. ஸோ அதனால தான் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியாத சுச்சுவேஷனில் நீங்கள் உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் 20%க்கு மேலே கோல்டு இருக்குது அப்படின்னா அதை ட்ரிம் பண்ணிடுங்க. சரி, ஒரு 25% வரைக்கும் கோல்டு இருக்குன்னா ஒரு 5% கோல்டை விற்றுட்டு ஈக்விட்டியில் இப்போ இருக்கிற மார்க்கெட் கண்டிஷனுக்கு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஓவராலாக 10% தான் இருக்குது, எனக்கு அடுத்த 2-3 வருஷத்தில் கல்யாணம் இருக்குன்னா வேறு வழி இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கோல்டு சேர்க்கறதுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ கோல்டை வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்குறவங்க போர்ட்ஃபோலியோவில் கோல்டு பர்சன்டேஜ் என்னன்றதை கனெக்ட் பண்ணிவிட்டு டிசைட் பண்ணலாம். கல்யாணம், மற்றபடி ஃபேமிலி ஃபங்க்ஷன், கோல்டு வாங்கணும், மற்ற இது வாங்கணும் அப்படின்றவங்க உங்களோட டைம்லைன் அடுத்த 1 இயருக்குள்ளனா வேறு வழி இல்லை. இந்த பிரச்சனையெல்லாம் ஏறும் குறையும் ஒன்றும் தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு கடையில் போய் சீட்டு போட்டு வாங்குறதோ இல்லை என்ன உங்களுக்கு தெரிஞ்ச மெத்தடோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் லாங் டேர்ம் ஒரு 3 to 5 இயர்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் இருக்கேன் அப்படின்றவங்க, ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கோல்டு போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க கோல்டு மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம். டிமேட் இருந்ததுன்னா கோல்டு பீஸில் போடலாம். ஸோ இதில் நீங்கள் முதலீடு பண்ணும்போது அடுத்த 3 to 5 இயர்ஸ், இப்போது என்ன வேணால் பேசட்டும், என்ன வேணால் நியூஸ் வரட்டும், அடுத்த 3 to 5 இயர்ஸ் இது ஷார்ட் டேர்ம், ஏறும் குறையும் 10% 20% இதெல்லாம். அடுத்த 5 வருஷத்துக்குள்ளே இங்கேருந்து கோல்டு வந்து கண்டிப்பாக ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்குன்றது உண்மை. அது எந்த அசட் கிளாஸ் ஆனாலும் நம்ம சொல்லலாம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஸோ கோல்டு உங்கள் ஓவரால் போர்ட்ஃபோலியோவில் தவிர்க்க முடியாத ஒரு அசட் கிளாஸு. அப்போது அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்க தெரிஞ்சுக்கோங்க. அதை இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் பார்க்கும்போது டிஜிட்டல் கோல்டு மியூச்சுவல் ஃபண்டாக இல்லை கோல்டு இடிஎஃபாக வாங்குங்க. அப்போது விற்கணுன்னா விற்றுடலாம், அக்யூமுலேட் பண்ணணும்னா பண்ண முடியும். அண்ட் டைம்லைனுக்கு ஏற்ற மாதிரி இப்போ மார்க்கெட் பீக்கில் இருக்கிறதுனால உங்கள் பொசிஷனை ட்ரிம் பண்ணுறதுக்கு இப்போ கூட பண்ணலாம். நீங்கள் எப்போ வாங்கினீங்கன்றதை பொறுத்து இப்போ பாசிட்டிவாக தான் ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக எக்ஸிட் ஆகிட்டு ஈக்விட்டிலையோ இல்லை பாண்ட்ஸ் மாதிரி பேஸ்ட் ஆன் உங்கள் ஃபேமிலி சுச்சுவேஷன், லைஃப் சுச்சுவேஷனை பொறுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணலாம். கோல்டு சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, வேறு என்ன பண்ணலான்னு தெரியல, நீங்கள் வேறு ஏதாவது பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன்.